இந்த உபவாச காலத்தில் நமக்கு 6 பிரசங்கங்கள் புதன்கிழமையிலே வருகிறது. சென்ற வாரத்திலே நமக்கு சாம்ப புதன் அல்லது நமக்கு 40 நாட்கள் உபவாசம் தொடங்கின நாட்கள். அதனால் உபவாசம் என்றால் என்ன, சாம்பல் என்று ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் போன வாரம் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு துவங்கி நாம் சிலுவையின் வழி அல்லது பாதை என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். த ஜர்னி டு த கிராஸ் என்றதான ஒரு தலைப்பு 6 வாரத்திற்கு அடங்கின ஒரு தலைப்பில் நாம் ஒரு 6 பிரசங்கங்களை கேட்க இருக்கின்றோம். அண்டர் a theme of journey to the cross we will hear 6 sermons and today we will learn the first sermon. இன்றைக்கு முதல் பிரசங்கத்தை நாம் யாவரும் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு வருகிற வார்த்தையானது our theme for today is this: he chose silver over the savior. இரட்சகரை விட வெள்ளியை தேர்ந்தெடுத்தான் என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். யார் இது என்றால் யூதாஸ் காரியோத் என்று நாம் எல்லோரும் அறிகிறோம். யூதாஸ் எதை தேர்ந்தெடுத்து கொண்டான்? இயேசுவை தேர்ந்தெடுக்கிறதை பார்க்கிலும், உலக இரட்சகரை தேர்ந்தெடுக்கிறதை பார்க்கிலும் அவன் வெள்ளி காசை தேர்ந்தெடுத்து கொண்டான். இதில் இருந்து நம்ம ஒரு 4 பாடங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். We are going to try to learn 4 lessons for today. Under this theme, he chose silver over the savior and it is none other than Judas Iscariot. So people of God, let's keep that in mind. இதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு இரவு ஒரு மிஷனரியின் ஒரு பயணத்தை குறித்து முதலாவது நான் உங்களோடு கூட பேசின பின்பு நாம் இந்த தெய்வ செய்திக்குள்ளார வரப்போகிறோம். I would like to talk about a missionary. I read about this wonderful missionary some time back. I've spoken a little bit on this missionary. And today I would like to highlight a little bit on this missionary by the name of Miles Bronson. அருமையான ஒரு தெய்வ ஊழியக்காரர், அமெரிக்கா தேசத்தை சார்ந்த ஒரு மிஷனரியானவர் மைல்ஸ் பிரான்சன் என்று சொல்லப்படுகிறது. He was born on 20th July 1812 and he died on 9th November 1883. Years back, but what he did is very important and it will be good for us to know. இந்த மைல்ஸ் பிரான்சன் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான். ஆனால் இவர் என்ன சாதித்தார் மிஷன்ஸ் ஊழியத்திலே என்றதை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அமெரிக்காவிலே நியூயார்க் பட்டணத்தை சார்ந்த மைல்ஸ் பிரான்சன், பிரியமானவர்களே, இவர் வாலிபனாய் இருந்த நாட்களிலே ஆண்டவரை அவர் முழு நேரமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நான் ஒரு மிஷனரியாக போக வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே ஏவப்பட்டிருந்தார். When he was still a young man, he was so passionate about missions work. He desired to serve the Lord somewhere out there. எங்கேயோ ஆண்டவர் எனக்கு காட்டுகிற ஒரு இடத்துல நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை எப்போதுமே இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக படிப்பெல்லாம் 1836 ஆண்டு 1836 he completed and he graduated from his studies and the American Baptist Missions Union wanted to send him over to Burma. பர்மா தேசத்திற்கு இவரை மிஷனரியாக அனுப்பும்படிக்கு இவர்கள் வாஞ்சித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய தூண்டுதல், ஆண்டவருடைய வழி நடத்துதல், அவர் 38வது ஆண்டில் 1838 just after 2 years when he graduated, he was still a very young man. இவர் பர்மாவுக்கு போகிறேன்ட்டு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்கு செய்தி வருகிறது, நீ பர்மாவுக்கு இல்லை, நீ இந்தியாவுக்கு போகிறாய் என்று செய்தி வருகிறது. அவர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே என்னை அழைத்தாலும் உம் நாமத்தை கேளாதவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தம்.
என்று சொல்லி அவர் பட்டதாரி ஆன பிற்பாடு 2 ஆண்டுக்குள்ளார அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு அவர் இந்தியா தேசத்துக்கு வந்தாராம். இந்தியா தேசத்திலே அவர் நார்த் ஈஸ்ட் இந்தியா பகுதியிலே ஊழியத்திற்கு கடந்து போனார் என்று சொல்லி வடகிழக்கு இந்தியா பகுதியில் நார்த் ஈஸ்ட் இந்தியா அஸ்ஸாம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு இவர் ஊழியத்திற்கு போகிறதற்கு இவருடைய உள்ளத்திலே ரொம்ப பெரிய ஆசைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயணம் போனார், பல நாள் பயணம். கடைசியாக அஸ்ஸாம் என்ற பகுதிக்கு கடந்து வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இங்கே வந்த பிற்பாடு ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நான் எங்கே போகணும்? வேர் ஷுட் ஐ கோ? டு ஹூம் ஷுட் ஐ ஷேர் யோர் காஸ்பல்? ஆண்டவர் காட்டினார், ஒரு குழு மக்களை காட்டினார். நொக்டா என்று சொல்லப்படுகிற ஆதிவாசியின் குழு. இந்த மக்களை ஆண்டவர் காட்டினார். இவனும் தாராள மனசோடு ஒரு உள்பகுதியிலே வாழுகிற ஜனங்கள். இந்த உள்பகுதிக்கு இவன் பயணத்தில் போனான். அங்கே போன உடனே இவன் ஒருத்தனாக தான் வெள்ளைக்காரனாக இருக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் அங்கே உள்ள ஆதிவாசிகள். அவர்கள் பயப்படுகிறார்கள். இவன் கண்டிப்பாக நம்மை வேகு பார்க்க வந்திருக்கிறான் என்று எண்ணுகிறார்கள். அவங்ககிட்ட நெருங்க பயப்படுறாங்க. ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த மைல்ஸ் பிரவுன் என்பவர் தன் ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்களோடு கூட வசித்து பொறுமையோடு அவர்களிடத்திலே அன்பு காட்டி அவர்களிடத்திலே மெதுவாக பழக பிரயாசம் எடுத்து கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு ஒரு சிலர் அவங்கிட்ட வந்து பேச பழக, இப்படி தான் பிரியமானவர்களே இவனுடைய ஊழியம் ஆரம்பித்ததாம். இவனோடு கூட இவனுடைய சகோதரி ரோடா என்று சொல்லப்படுகிறவளும் அவரோடு கூட மிஷினரியாக இந்த பணியில் 2 பேருமாய் சேர்ந்து ஊழியம் செய்தார்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க எவ்வளோ பாடுகள், எவ்வளோ சிரமம். அவர்கள் தங்கள் ஊரில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் இந்த ஊரில் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஆண்டவருடைய அன்பின் மூலமாக எப்படியாவது அஸ்ஸாம் ஆண்டவருக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பிரியமானவர்களே அவர் ஊழியத்திலே முன் சென்றாராம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் காலம் நேரம் ஆக மெதுவாக ஊழியத்திலே இவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மைல்ஸ் பிரவுன் என்பவர் தான் அஸ்ஸாம் மொழியிலே டிக்ஷனரியை, பிரியமானவர்களே அகரதி என்று சொல்லுகிறோம், டிக்ஷனரியை இவர் என்ன செய்தாராம்? ஆயத்தப்படுத்தினாராம். an American learning the Assamese language and coming up with an Assamese dictionary. You will say it's impossible, but because of the love of Christ, கிறிஸ்துவின் அன்பினால இப்படியாக இவர் அதிகமாய் செயல்பட்டாராம். இது மட்டும் அல்லாமல் பிரியமானவர்களே இவரை குறித்து சொல்லப்படுகிறது, அசாமீஸ் மொழியிலே முதல் வேதத்தை மொழிபெயர்த்ததும் அருமையான மைல்ஸ் பிரவுன் என்று சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு மறுபடியும் தன் தேசத்துக்கு போனார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அஸ்ஸாமில் ஒரு மனுஷன் முதலாவது எங்களுக்கு இயேசுவை வந்து சொன்னார் என்றால் அது மைல்ஸ் பிரவுன். வேதத்தை எடுத்து பார்த்தா அவங்க வேதத்தை மொழிபெயர்த்தவன் இவன் தான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் பெரியவர். எதற்காக தெரியுமா? இயேசுவின் மீது இருந்தோ அன்பின் மூலமாக உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக அறியாத ஒரு உலகத்தில் போய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை எடுத்து உரைத்த மைல்ஸ் பிரவுன் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. நிறைய சாதனைகள், நிறைய மிஷன் ஸ்தாபனங்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் ஸ்தாபித்தது மைல்ஸ் பிரவுன் என்று சொல்லப்படுகிறது. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதற்காக இதை நான் உங்களுக்கு உரைக்கிறேன் அப்படின்னா, யாராவது நீங்கள் தொடப்படுவீர்கள், யாராவது நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஒன்று செய்யணுமே. ஒரு மைல்ஸ் பிரவுன் இவ்வளோ செய்தாருனாக்கா நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு எண்ணம் நமக்கும் உண்டாகும் என்ற ஒரு எண்ணத்தோடு மிஷனரிகளையோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? வாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தேவ வார்த்தைக்கு நாம் கடந்து வருவோம். லெட்ஸ் கம் டு த வேர்ட் ஆஃப் காட். He chose silver over the Savior. இரட்சகரை விட வெள்ளியை
தேர்ந்து எடுத்தான் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே நம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நமக்கு வாசிக்கப்பட்டது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 14 16 வரைக்கும் நாம் அங்கே வாசிக்க கேட்டோம். யூதாஸ் என்ன செய்கிறான்? இயேசுவை காட்டி கொடுக்கிறதற்கு 30 வெள்ளி காசுக்கு அவன் பேசி முடித்து விடுகிறான். அடுத்த பகுதி நாம் பார்க்கிறோம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் நமக்கு கற்றுக்கொள். ஜூடாஸ் ரிக்ரெட்ஸ் அண்ட் இஸ் ட்ராஜிக் எண்ட் என்று சொல்லி நாம் இந்த 2 பகுதியை பார்க்கிறோம். அவன் மனஸ்தாபப்படுகிறான், அது மட்டுமல்லாமல் அவனுடைய துயரமான முடிவு என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் இந்த வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு பெரிய பாடம். நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம் எது? எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்வோம். Matthew chapter 26 and verse 15. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 15 என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது நம்முடைய அடிப்படையான வசனம் என்று ஆகும் என்று உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். நாம் கவனிப்போம். 15ஆம் வசனம். And said, what are you willing to give me if I deliver him to you? And they counted out to him 30 pieces of silver. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யூதாஸ் காரியோத் யாரு? 12 சீஷர்களில் ஒருவன். Judas Iscariot was among the 12 disciples, and he was willing to betray Jesus for 30 the scripture says for 30 silver coins. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சீஷன், he was a disciple and he fell into darkness. இருள் அடைந்து போனான். இயேசுவோடு நடந்தவன், இயேசுவோடு ஊழியத்தில் இருந்தவன், அவன் வாழ்க்கையில் ஒரு காரிருள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவா வெள்ளி காசா? இயேசுவா வெள்ளி காசா? இவன் இயேசுவை தேர்ந்தெடுக்கணுமா, வெள்ளி காசை தேர்ந்தெடுக்கணுமா? He desired to go for the silver. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நமக்கும் இப்படி சூழ்நிலைகள் வருகிறது. இயேசுவா அல்லது இக்காரியமா என்ற ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க நிறைய நேரத்தில் நாம் இயேசுவை மறுதலிக்கிறோம். நிறைய நேரத்தில் இயேசுவை விட்டு விடுகிறோம். நிறைய நேரத்தில் நாம் சித்தம் கொண்டதை தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். இங்கே ஒரு மனுஷன் யூதாஸ் காரியோத், அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அவன் இயேசுவை தேர்ந்தெடுத்து கொள்ளாமல், இயேசு பக்கம் சாயாமல் அவன் வெள்ளியும் பொன்னையும் நாடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அவன் வாழ்க்கை இருளடைந்தது என்று சொல்லி நாம் இந்த வேத வாக்கியத்திலே கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட சீக்கிரமாய் நாம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். The first thing that I want to share with you is a tragic decision. ஒரு சோகமான முடிவு என்று ஒரு தலைப்பை நான் கொடுத்துருக்கேன். சோகமான முடிவு. எல்லா கதையிலையும் ஒரு முடிவு இருக்குது. நல்ல முடிவு, சோகமான முடிவு. In every story there is an ending, and the ending can be desirable or undesirable, can be an happy ending or a sad ending. But when it comes to Judas Iscariot, the ending was tragic. The ending was a sad ending. முடிவு ஆனது சோகமான ஒரு முடிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 14 16 வசனம் வரைக்கும் நாம் அங்கே பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, 12 பேரில் ஒருவனான யூதாஸ் காரியோத். அவன் யாரிடத்தில் போனான்? பெரிய ஆசாரியன் இடத்துல போனான். நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறான். ஆமீன். அவர்கள் 30 வெள்ளி காசை கொடுக்கிறோம். அப்புறம் வசனம் சொல்லுகிறது, எந்த நாள் அந்த 30 வெள்ளி காசை அவர்கள் இடத்துல பெற்றுக்கொண்டானோ அன்றைக்கு துவங்கி அவன் இயேசுவை காட்டி கொடுக்க
வழி தேடிக்கொண்டிருக்கிறான், நாளை தேடிக்கொண்டிருக்கிறான், சமயத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் இந்த யூதாஸ்? நான் சொன்னேன், இந்த யூதாஸ் என்பவன் அவன் இயேசுவுடைய சீஷன் என்று சொன்னேன். நீங்கள் ஒரு வேத பகுதிக்கு வருவீங்கனாக்கா மத்தேயு 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லெட்ஸ் கோ டு Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு பார்க்கலாம். I will read it. நான் வாசிக்கிறேன். Matthew chapter 10 verses 1 to 4. And when he had called his 12 disciples to him, he gave them power over unclean spirits to cast them out and to heal all kinds of sickness and all kinds of diseases. Now the names of the 12 apostles are these: first Simon, who is called Peter, and Andrew his brother, James the son of Zebedee, and John his brother, Philip, and Bartholomew, Thomas and Matthew the tax collector, James the son of Alphaeus, and Lebbaeus, whose surname was Thaddeus, Simon the Canaanite, and Judas Iscariot, who also betrayed him. கேட்போம் இந்த வார்த்தையை. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமேயு, தோமா, ஆயக்காரனாக மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, தத்தேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இயேசு இந்த 12 பேர் சீஷர்களாய் தேர்ந்தெடுத்த போது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாராம். ஆமேன் சொல்லுவோம். என்ன அதிகாரம் கொடுத்தாராம்? பிரியமானவர்களை ஊழியம் செய்வதற்கு, பிசாசுகளை துரட்டுவதற்கு, வல்லமையான காரியங்களை செய்வதற்கு. அந்த 12 பேரில் யார் இருக்கிறா? யூதாஸ் காரியோத் இருக்கிறான். 3 வருஷம் இயேசுவோடு படுத்தவன், இயேசுவோடு நடந்தவன், ஊழியங்களை பார்த்தவன். பிரியமானவர்களே, இயேசு வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறதை கண்டவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதை கண்டவன் யார்? யூதாஸ் காரியோத் என்று நாம் அறிகிறோம். எல்லாவற்றையும் பார்த்தவன். அல்லேலூயா. இவன் இடத்திலையும் இருந்து வல்லமைகள் புறப்பட்டு இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவன். இன்னொரு இடத்துல இந்த யூதாஸ் யார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வருவீங்கன்னா 12ஆம் அதிகாரம். There is another Bible passage that talks about who this Judas Iscariot was. If we will go to John chapter 12 and verse 6, it says, this he said not that he cared for the poor, but because he was a thief and had the money box, and he used to take what was put in it. நாம் கவனிப்போம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமைக்கிறவனபடியினாலும் இப்படி சொன்னான். நல்லா கவனியுங்கள். தரித்திரர்களை குறித்து அவன் பேசின போது அவன் ஏன் இப்படி பேசினான் என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுங்க. தரித்திரர்கள் மேலே கருணை அல்ல, ஆனாலும் அவன் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது? இந்த 12 சீஷர்கள் மத்தியிலே அவன் பிரியமானவர்கள் பொருளாளனாய் இருந்தான். He was a treasurer holding the money. அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் பொருளாளராய் இருந்தபடியினாலே அவன் அவ்வப்போது அந்த பொருளாதாரத்தை, அப்போ பணப்பையில அவன் கையை வைப்பான் என்று அங்கு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் பணப்பிரியனாய் இருந்தான். ஊழியத்திலையும் வாஞ்ச உடையவனாய் இருந்தான். ஆனால் மறுபக்கத்தில் உலக சிந்தை உடையவனாக திருடனாய் இருந்தான். அல்லேலூயா. வேதம் நமக்கு அப்படியாக இந்த யூதாஸ் காரியோத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஸோ நாம் இந்த வேத பகுதியிலே நாம் யூதாஸ் யார் என்று கற்றுக்கொள்கிறோம். அவன் ஒரு சீஷன். அவன் பிரியமானவர்களை அற்புதங்களை கண்டவன், அற்புதங்களை செய்தவன்,
ஆனாலும் மறுபக்கத்திலே அவன் திருடனாயிருந்தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை அறிகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அறிகிறார். If God knew Judas Iscariot, he also knows us. He knows everything about us, just as how he knew everything about Judas. யூதாசை குறித்து அவர் எல்லா விதத்திலையும் அறிந்திருந்தது போல அவர் நம்மை குறித்தும் அறிந்து தேவனாய் இருக்கிறார். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை எடுங்க, இன்னும் ஒரு கருத்தை இந்த யூதாசை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 70-71 வசனத்தை, கடைசி 2 வசனத்தை கவனிங்கள். Look at John's Gospel chapter 6 and verses 70 and 71. Jesus answered them, "Did I not choose you, the 12, and one of you is a devil?" He spoke of Judas Iscariot, the son of Simon, for it was he who would betray him, being one of the 12. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியத்து 12 இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, யூதாசை குறித்து, யூதாஸ் காரியத்தை குறித்து நிறைய நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அவன் 12 பேரில் ஒருவனாய் இருந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் பிசாசாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் காட்டி கொடுக்கிறவன் என்று வேத வசனம் சொல்லி. அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, ஆண்டவர் கூட்டத்திலேயே இருக்கிறான், ஊழியத்திலே இருக்கிறான், ஆனால் முற்றிலும் மாறினவன் அல்ல. இன்னைக்கு நிறையா பேர் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். கூட்டத்திலேயே இருக்கிறோம், ஊழியத்திலே இருக்கிறோம், ஆண்டவர் கூடயே இருக்கிறோம், ஆனால் மனம் மாறாதவர்களாய் இருக்கிறோம். யூதாஸ் காரியோத் ஆண்டவரோடு இருந்தான், ஆனால் மாற்றம் இல்லாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம், இந்த உபவாச, இந்த தபசு காலத்தில் ஒரு மாற்றம் நமக்கு உண்டாக வேண்டும். நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? இயேசுவியா, உலகத்தியா? அல்லேலூயா. நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? வேதம் யூதாசை குறித்து நமக்கு மிக அழகாக, அருமையாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே, இவன் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த 30 வெள்ளி காசை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சகேரியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ள உங்களை கேட்கிறேன். கம் வித் மீ டு ஜக்கரியா chapter 11. ஜக்கரியா chapter 11 எடுத்துக்கொள்வோம். அதிலே வசனங்கள் 12-13 வசனம். Then look at Zechariah chapter 11 and verses 12 and 13. So it was broken on that day. Thus the poor of the flock who were watching me knew that it was the word of the Lord. Then I said to them, if it is agreeable to you, give me my wages, and if not, refrain. So they weighed out for my wages 30 pieces of silver. கேட்போம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளுக்கு குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அப்படித்தான் சம்பவம் நடந்தது. இந்த யூதாஸ் காரியோத் 30 வெள்ளி காசை பெற்றவன் பின்பு அவன் என்ன செய்தானா, மனு உடைந்தவனாக வருகிறான், வெள்ளி காசை வீசி விடுகிறான். இது நமக்கு சகேரியா தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வேத பகுதி என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 30 வெள்ளி காசை குறித்து யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்துக்கு, Exodus chapter 21 and verse 32. If you will go, it speaks about the slaves.
மேல் ஸ்லேவ் அண்ட் மேட் ஸ்லேவ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரை அடிமைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். I will read Exodus chapter 21 and verse 32. If the ox gnaws a manservant or a maidservant, he shall give to their master 30 shekels of silver, and the ox shall be stoned. நாம் கேட்போம். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, அடிமை ஒருவன் மாடு முட்டி மரித்து போவானே என்றால், போவாளே என்றால், எப்படி அவளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமா? அது எவ்வளோவா? 30 வெள்ளி காசாம். அல்லேலூயா. அப்போ கவனித்து பாருங்க, நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதனை செய்கிற இயேசு, அவர் 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். Jesus was compared to the lowest. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது தாழ்மையின் ரூபத்திலே வந்தார். சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. 30 வெள்ளி காசுக்கு தான் காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த 30 வெள்ளி காசை நம் பழைய ஏற்பாட்டில் ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு அடிமைக்கு, அவன் அடிமை மீட்டெடுக்கிறதற்கு செலுத்தப்படுகிற விலக்கிரகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர் பெரிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என் கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15வது வசனத்தை கவனித்தீங்கன்னா அதில் ஒரு கருத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். Come with me to Matthew chapter 26 and we can learn a good lesson. Verse 15. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இப்படியாக வசனம் சொல்லுக. And said, what are you willing to give me if I deliver him to you? And they counted out to him 30 pieces of silver. Look at the word deliver. நாம் கேட்போம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆமென். இந்த வார்த்தையை எடுக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். டெலிவர். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு எண்ணத்தை கொடுப்பீர்கள். நான் அவரை காட்டி கொடுத்தால் நீங்கள் எனக்கு எண்ணத்தை கொடுப்பீர்கள். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. நான் காட்டி கொடுத்தா, if I betray, shall we say amen? That's the word. When he says that if I deliver Jesus, if I betray Jesus, shall we say amen? பிரியமானவர்களே, நான் இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். யூதாஸ் காரியத்து இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. He delivered Jesus for only 30 silver coins. Look at Romans chapter 8 verse 32. இதில் ஒரு கருத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசுவோ என்ன தெரியுமா செய்தார்? வேதம் சொல்லுங்க, பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை என்றும் கூட பாராமல் அவரை நமக்கென்று கொடுத்தாராம். அல்லேலூயா. இயேசுவை நமக்கென்று கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி, அந்த he delivered Jesus for us அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவை யூதாஸ் என்ன செய்தான்? அவன் காட்டி கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. So look at that verse. Romans chapter 8 and verse 32 reads like this. இப்படியாக நாம் பார்க்க, he who did not spare his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? நாம் கேட்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று கூட பாராமல் அவர் என்ன செய்தார்? நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆனால்
யூதாஸ் காரியத்து இயேசுவே அவன் ஒப்பு கொடுத்து விட்டான், காட்டி கொடுத்து விட்டான். இதான் மனுஷன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் நமக்கு நம்மை ரட்சிக்கிறதுக்கு இயேசுவையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் மனுஷன் எப்போதுமே இயேசுவை இந்த உலக ஆசைக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். வாருங்கள், இன்றைக்கி யூதாஸிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இந்த உபவாச காலத்தில் ஆண்டவரே, எத்தனையோ முறை யூதாஸ் காரியத்தை போல உண்மை நான் காட்டி கொடுத்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை தேர்ந்தெடுக்காமல் உலகத்தையே தேர்ந்தெடுத்துட்டேன் ஆண்டவரே. யூதாஸ் காரியத்து மாதிரி வாழ்ந்துட்டேன், நான் அப்படி வாழ மாட்டேன் ஆண்டவரே. ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். I want to talk to you about Judas and his keys. யூதாஸை குறித்து அவன் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தானா? வேதம் சொல்லுகிறது the keys that betrayed என்று பார்க்கிறோம். காட்டி கொடுத்த முத்தம் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ரெண்டாவது காரியமாக காட்டி கொடுத்த முத்தம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 47லிருந்து 50வது வசனம் வரைக்கும் நாம் கேட்போம் இந்த வசனத்தை. ஓகே, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 47லிருந்து 50ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். முதலாவது வசனத்தை நாம் கேட்போம். And while he was still speaking, behold, Judas, one of the 12, with a great multitude with swords, 12 with a great multitude with swords and clubs, came from the chief priests and elders of the people. Now his betrayer had given them a sign, saying, whomever I kiss, he is the one, seize him. Then immediately he went up to Jesus and said, Greetings, Rabbi, and kissed him. And Jesus said to him, Friend, why have you come? Then they came and laid hands on Jesus and took him. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். நாம் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்கத்தக்க வந்து ரபி என்று சொல்லி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல யூதாஸ் இடத்திலிருந்து அவனுடைய முத்தத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்று பார்க்க போகிறோம். What are the lessons that we can learn? The keys that betrayed. The first thing is Judas' hypocrisy. யூதாசுடைய போலி தனம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் போலி தனம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த யூதாஸ் இயேசுவை என்ன என்று அழைத்தான்? ரபி என்று அழைத்தான். அல்லேலூயா. ரபி என்பதற்கு அர்த்தம் என்ன? போதகரே என்று அர்த்தமாம் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை 2 விதமாய் அழைப்பார்கள். கூட இருந்தவர்கள் எப்படி அழைப்பார்கள்? ஆண்டவரே என்று அழைப்பார்கள், லார்ட் என்று அழைப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேத வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை கவனிக்க போகிறோம். கம் வித் மீ டு Matthew chapter 16 and verse 16. நீங்கள் இந்த வேத பகுதிக்கு வாருங்கள். நாம் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவும் சீஷர்களும் சிசீரியா பிலிப்பி என்ற பகுதிக்கு வருகிறார்கள். அவர்கள் சிசீரியா என்ற பிலிப்பி என்ற பகுதிக்கு எல்லைக்கு வந்தபோது இயேசு சீஷர்களை பார்த்து 13வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்கள் நான் யார் என்று சொல்லுகிறார்கள்? அல்லேலூயா. இயேசு கேட்கிறார், தேவனுடைய அல்லது மனித குமாரன் ஆன என்னை அவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போது சீஷர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் யோவான் ஸ்நானகன் என்றும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள்.
அப்போது 16வது வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆன கிறிஸ்து என்று சொல்லுகிறான். வலது கையை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன என்று சொல்லுகிறான்? அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. what did Simon Peter call? He said, you are the son of the living God, you are the Christ. Shall we say amen? Hallelujah. 16வது வசனத்தில் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனால் காட்டி கொடுக்க வந்த யூதாசு இயேசுவே ஆண்டவர் என்றும் கிறிஸ்து என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் நாவல உரைக்க முடியாமல் அவன் போதகனே என்று மட்டும், ரபி என்று மட்டும் அவன் இயேசுவை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இயேசு யாரு? ஆண்டவர். நம் பாட்டெல்லாம் பாடுவோம், இயேசுவே ஆண்டவர். ஆமேன். இயேசு ஆண்டவர். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு யாரு? ஆண்டவர். நம்மை உண்டாக்கினவர், நம்மை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தவர். இவன் இயேசுவை காட்டி கொடுக்க வந்திருக்கிறான். அதனால் இவனுக்கு இயேசுவை ஆண்டவர் என்று, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவன் உரைக்க முடியாமல் அவன் சொல்லுகிறான், ரபி, போதகரே என்று சொல்லி அவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவர். பிரியமானவர்களே, முத்தம் செய்து காட்டி கொடுத்தாங்க. வழக்கமாக யூதர்கள் ஒருவர் அன்பு காட்டுகிறவனமாய் முத்தம் செய்வார்கள். இவன் அன்பு காட்டுவதை போல இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நம் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 50 நீங்கள் எடுத்துக்கொள்ள அழைக்கிறேன். Come with me to Matthew 26 and verse 50. And it says, and Jesus said to him, friend, why have you come? Then they came and laid hands on Jesus and took him. இயேசு யூதாஸ் காரியத்தை முத்தம் கொடுத்த பிற்பாடு யூதாஸை பார்த்து அவர் என்ன என்று சொன்னார்? காட்டி கொடுத்தவனே என்று அல்லாமல் அவர் ஃப்ரெண்ட், சிநேகிதனே என்று சொன்னாராம். கேளுங்கள் அந்த வார்த்தையை. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? இயேசு அவர் அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் யூதாஸ் என்ன செய்ய போறான் என்று. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அறிந்தும் இயேசு கடைசி பரியந்தமும் அவர் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தாராம். ஆமென். Knowing that he was betraying, yet till the end he showed love. That's what we learn. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆனால் அவனும் என்ன செய்தான்? ரப்பி என்று, ஆண்டவர் என்று சொல்லாமல் ரப்பி என்று கூப்பிட்டான். இயேசுவோ அவனை இன்னும் ஒரு சிநேகிதனாய் கண்டார். நிறைய பேர் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மை யார் என்று தெரியுமா பார்க்கிறார்? சிநேகிதன், ஃப்ரெண்ட் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு 2 விதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, யூதாஸ் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளார். 2வது என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கலாம், ஆனாலும் அவர் அன்பு பெருசு. அவர் உன்னையும் என்னையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறார்? சிநேகிதனே. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது பாடத்தை நாம் இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் பாடம் என்ன கற்றுக்கொண்டோம்? பிரியமானவர்களே, சோகமான ஒரு முடிவு என்று கற்றுக்கொண்டோம். ஆமேன். என்ன முடிவுங்க? இந்த யூதாஸ் காரியோத் அவன் இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு சோகமான முடிவு. 2வது என்ன கற்றுக்கொண்டோம்? காட்டி கொடுத்த முத்தம் என்று கற்றுக்கொண்டோம். இப்போ 3வதாக நான் கற்றுக்கொள்ள போகிறேன். என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? The third thing that we can learn is remorse without repentance. நான் தமிழில் சொல்லுகிறேன், மனம் திரும்புதல் இல்லாமல் வருத்தம் என்றது தான் இந்த யூதாஸ் காரியத்துடைய நிலை என்று பாரு. அவன் மனம் திரும்பல, ஆனால் வருத்தப்பட்டான். ஐயோ இயேசுவே, ஐயோ பாவம் இல்லாதவரே, நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று வருத்தப்பட்டான்.
ஆனால் மனம் திரும்பவில்லை. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் வசனம் 3-5 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அந்த வசனங்களை நீங்கள் கண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிரியமானவர்களை காட்டி கொடுக்கப்பட்டு அவரை பிடித்து கொண்டு போன பிற்பாடே அவன் வருத்தப்பட்டான். அல்லேலூயா. அவன் வெள்ளி காசை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து அவரை விட்டுடுங்கன்னு சொன்னான். அவரை விடவில்லை அவர்கள். ஆமேன். அவன் அந்த பணத்தை தூக்கி வீசினான், எல்லாமே செஞ்சான். ஆனால் பிரியமானவர்களே, அவன் வருத்தப்பட்டான், மனம் திரும்பவில்லை. இன்னைக்கு சபைக்கு நம்ம எல்லாரும் வரோம், தேவ சமூகத்தில் உட்கார்றோம், நிறைய கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் நம் மனம் திரும்பாதவர்களாகவே போகிறோம். அல்லேலூயா. Many a times we are like Judas. We feel remorseful. We feel sad. Oh, I have betrayed Jesus. இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன். நம்ம வருத்தப்படுகிறோம். ஆனால் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம்ம இடத்துல இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு சில பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக என் கூட வாருங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வசனம் 61, 62 வசனம். Come with me to Luke's Gospel, chapter 22. And we shall go to verses 61 and 62. I will read. Let's look at it. And the Lord turned and looked at Peter, and Peter remembered the word of the Lord, how he had said to him, before the rooster crows, you will deny me 3 times. Then Peter went out and wept bitterly. கவனிப்போம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. இந்த பேதுருவுக்கும் இந்த யூதாஸ்க்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். இந்த பேதுருவும் இயேசுவே எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியமே பண்ணானா 3 முறை. சேவல் கூவினதான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்ததான். இயேசு அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தார், நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று. நீ மறுதளிக்கும் போது சேவல் கூவும் என்று சொன்னார். அதே மாதிரி 3வது வெற்றி அவன் மறுதளித்த போது சேவல் கூவினது அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆண்டவரை ஏற்கனவே சொன்னார், நான் அவரை மறுதளிப்பேன் என்று. உடனே ஓடினான், அழுதான், மனம் ஸ்தாபப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? யூதாசுடைய மனம் திரும்புதலும் பேதுருவுடைய மனம் திரும்புதலும். யூதாசுடைய மனம் திரும்புதல் அது எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? அவன் பிரியமானவர்களே மேலோட்டமான அவன் மனம் திரும்புதலை பார்க்கிறோம், உள்ளத்திலே மனம் திரும்பவில்லை. ஆனால் பேதுருவோ உள்ளத்திலே அவன் மனம் திரும்பினான். இதுதான் 2 பேருடைய வித்தியாசம். இந்த பேதுரு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஏன்னா அவன் இருதயத்தில் மனம் திரும்பினான். ஆனால் இந்த யூதாஸ் காரியோத் வெளியரங்கமாய் அவன் மனம் திரும்புதல் போல வேஷம் போட்டபடியினாலே நாம் பார்க்கிறோம் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் பெரியவராக இருப்பார். அவருக்கு நன்றி சொல்வது. இந்த 2 பேரை நான் உங்கள் கண் முன்பு வைக்கிறேன். இந்த உபவாச காலத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்குன்னு மனம் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். பைபிளில் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது உண்மையான மனம் திரும்புதல் என்னத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்கிற இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கம் வித் மீ டு 2 Corinthians and come to chapter 7. 7ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களை நான் கேட்கிறேன். For godly sorrow produces repentance to salvation, not to be regretted, but the sorrow of the world produces death. கவனித்து பாருங்க, இதுதான் உண்மை யூதாஸ்க்கும் பேதுருவுக்கும் என்று நாம் அறிகிறோம். வாசியுங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதல் உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ யாருடைய துக்கம்? லௌகிகமான துக்கம், உலக துக்கம் யாருடோ? யூதாஸ் காரியோத். உண்மையான மனம் திரும்புதல் யாருடையது?
பேதுருடையது. கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையான மனம் திரும்புதல், உள்ளத்தில் இருந்து மனம் திரும்பினால் அது ரட்சிப்பை கொண்டு வருமாம். ஆமேன். பேதுரு விழுந்து போகவில்லை, ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து தூக்கி விட்டார். இன்றைக்கி இந்த உபவாச காலத்தில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தூக்கி விடுவாராக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா, அங்கே நீங்கள் 6-7வது வசனத்தில் குயவனுடைய நிலத்திற்காக என்று சொல்லி வசனத்தை பார்க்கும். பாட்டர்ஸ் ஃபீல்ட். அந்த 30 வெள்ளி காசை கொண்டு அவர்கள் குயவனுடைய நிலத்தை வாங்குவதற்கு அவர்கள் அந்த பணத்தை பயன்படுத்தினார். அந்த நிலத்தை எதற்கு வாங்கினார்கள் தெரியுமா பிரியமானவர்களே? அந்த நிலத்தை அவர்கள் வாங்கினது பரதேசிகளுக்காக. அல்லேலூயா. பரதேசி அப்படின்னா அவுட்காஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்காக அந்த நிலத்தை அந்த 30 வெள்ளி காசில் வாங்கி போட்டார்களாம். இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. பைபிளில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, கேட்போமே. அம்மா வாசிமா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனம். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியிலே இது போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம்னா, அந்த 30 வெள்ளி காசை கொண்டு அந்நியர்களுக்கு, புறஜாதிகளுக்கு அடக்கம் பண்ணப்படுவதற்கு அந்த நிலத்தை வாங்கினார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்தாராம்? நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து நம் வேதத்திலே ஆழமாய் கற்றுக்கொள்கிறோம். அப்போ 3 காரியத்தை கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம்? ஒரு சோகமான முடிவு, இவன் யூதாஸ் காரியோத் முடிவு என்று நாம் பார்க்கிறோம். 2வது பிரியமானவர்களே, அவன் காட்டி கொடுத்த முத்தத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். 3வது கற்றுக்கொண்டோம் மனம் திரும்புதல் இல்லாமல் வருத்தம் என்று கற்றுக்கொண்டோம். இப்போது 4வது காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்கிறேன். என்னை கேளுங்க. Look at the 4th thing that I want to teach. Betrayed for our redemption. நமது மீட்பிற்காக காட்டி கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு எதுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்? நம்ம எல்லாரும் மீட்கப்பட. இன்னைக்கு யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து அவர் சிலுவையில் தொங்கினபடியினாலே நம்ம என்னத்தை பெற்றுக்கொண்டோம்? இயேசுவின் மூலமாய் நம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் இயேசுக்கிட்ட வந்தால் நம்ம ரட்சிப்பை பெறக்கூடும் என்று சொல்லி நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். பட் காட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் இஸ் ஓன் லவ் ஃபார் அஸ் இன் தீஸ் வைல் வி வர் ஸ்டில் sinners Christ died for us. நாம் கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம் மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உபவாச நாட்களிலே வாருங்கள், நம்ம எல்லாரும் மனம் திரும்புவோம். யூதாஸ் அவன் என்னத்தை தேர்ந்தெடுத்தான்? பிரியமானவர்களே, அவன் வெள்ளியையும் பொன்னையும் தேர்ந்தெடுத்தான். இயேசுவை விட்டு விட்டான். முடிவு பரிதாபமான முடிவு. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வாருங்கள், அவர் சமூகத்தில் வந்துடுவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவ சந்நிதியிலே கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட எழுந்து நின்று ஒரு பாடலை